ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு ஹிந்துவில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேபாள் செட் டு ஃபேஸ் ஃப்ரெஷ் எலெக்ஷன். நேபாள் பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்லிமெண்ட்டை டிசல்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. எதனால் அப்படின்னா, அவருக்கும் சீனியர் லீடர்ஸ் அந்த சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்க சீனியர் லீடர்ஸ் கூட அவருக்கு கான்ட்ரவர்சி வந்துருச்சு. அதனால் அவர் பார்லிமெண்ட்டை டிசல்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் எப்போ சார்ஜ் எடுத்துக்கிட்டாருன்னா 2017 நவம்பர் டிசம்பர் பீரியடில் நேபாளோட கேபிட்டல் அப்படிங்கிறது காத்மண்டு. பிரசிடென்ட் கிட்ட இப்போ அவர் நியூ ஜெனரல் எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேயிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபாஸ்டர் க்ரோத். இப்போ இந்த COVID-19னால எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போது லாக்டவுனில் வர ரெஸ்ட்ரிக்ஷனை ஃப்ரீ பண்ணிட்டு வராங்க. அதனால் ஸ்லோவாக அப்லிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது 23.9% இருந்திருக்கு. இப்போது செகண்ட் குவார்ட்டரில் 7.5% தான் இருக்குது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லோவாக எக்கனாமி அப்படிங்கிறது அப்லிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஈவன் தோ குவார்ட்டர் 3ல அப்லிஃப்ட் ஆகல அப்படின்னா 2020 to 2021 இப்போது ஜூனோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போது டிசம்பரோட செகண்ட் குவார்ட்டர் முடிய போகுது. அடுத்த இது என்னென்னா குவார்ட்டர் 3. அந்த குவார்ட்டர் 3ல அப்லிஃப்ட் ஆகலைனாலும் குவார்ட்டர் 4ல் அப்லிஃப்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எக்கனாமியிலேருந்து கண்டிப்பாக அப்லிஃப்ட்மெண்ட்டை கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கலெக்ஷனும் என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, கோல், சிமெண்ட், ஸ்டீலில் நல்ல ரெவன்யூ வந்திருக்கு. இப்போது மேனுஃபேக்சரிங்கும் இப்போது பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷனை ஃப்ரீ பண்ணனால. ஆனால் ஹாஸ்பிட்டலிட்டியில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8% வேணும் அப்படிங்கிறாங்க. 2021 இந்த பீரியடில் கண்டிப்பாக 8% இருந்தால் அப்லிஃப்ட்மெண்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெவலப்டு கண்ட்ரீஸும் வேக்சின் இல்லாதனால ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இந்த வேக்சின்ஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ரிசர்வ் மணியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நவம்பர் டிசம்பரில் 15.3% ரிசர்வ் மணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ், அப்புறம் அதர் பப்ளிக் சர்வீசஸில் செகண்ட் குவார்ட்டர்லேயும் 12.2% கான்ட்ராக்ஷனை தான் சந்திச்சிருக்கு. இப்போது என்ன வேணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும். அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லையும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாக்டவுனுக்கு முன்னாடியே ரொம்பவும் டவுனாக தான் இருந்திருக்கு. இப்போது பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பிளான் பண்ணணும். கவர்மெண்ட் எந்தெந்த சர்வீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பட்ஜெட்டில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போது எக்கனாமி அப்படிங்கிறது டிஃபிசிட் இல்லாமல் நல்லா போகணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஃபவுண்டேஷன் வேணும் ஃபாஸ்டர் எக்கனாமிக் க்ரோத்துக்கு. அதுக்கப்புறம் ரீஃபார்ம்ஸ் வேணும். ரேப்பிட் டெவலப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். 2019ல் $2.9 ட்ரில்லியனாக இருந்தது. 2025ல் $5 ட்ரில்லியன் டாலர் டச் பண்ணோம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம $5 ட்ரில்லியன் டச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் 6 இயர்ஸ் ஆகணும். அதுக்குள்ளே இந்த சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆகணும். அதனால் பாலிசி மேக்கர்ஸ் கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. ஏஜென்ட்ஸ் டு ஷட் பஞ்சாப் மண்டிஸ் இன் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் ஐடி சர்ச்சஸ். இந்த ஃபார்ம் லாஸ் ரீசெண்டாக நிறையா ப்ரொட்டஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் 35 ஃபார்மர்ஸ் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. அங்கே இருக்க விமனுக்கு, சில்ட்ரனுக்கு எல்லாம் சேஃப்டிக்காக 10 சிட்டிஸ் என்ஜிஓஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 10 சிட்டிஸ், அதாவது 10s அந்த இடத்துல பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 500 ஃபார்மர்ஸ், விமன், சில்ட்ரன் எல்லாம் அந்த இடத்துல தங்கிக்கலாம். நியூ ஃபார்ம் லாஸ்க்காக தான் இது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாபில் இருக்க மண்டீஸில் இருக்க கமிஷன் ஏஜென்ட்ஸ்லாம் மண்டீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சப்போர்ட்டை காமிச்சிருக்காங்க. ஜாயின்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க கமிஷன் ஏஜென்ட்ஸும் ஃபார்மர்ஸும் சேர்ந்து. அதுக்கப்புறம் நேற்று 35 ஃபார்மர்ஸ் இறந்ததுக்கு இப்போது நேற்று ட்ரைபியூட்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓவர் 340 ஸ்டூடெண்ட்ஸ் இன் நைஜீரியா பேக் வித் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்டேல். நைஜீரியாவில் ரீசண்டாக ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதில் ஸ்கூல் பாய்ஸ், ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு.
இதில் 344 ஸ்கூல் பாய்ஸ் வந்து பண்டிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. இதில் இப்போ வந்து 113 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. யாருன்னா லோக்கல் விஜிலண்ட்டு. சாட்டர்டே மட்டும் 80 ஸ்கூல் பாய்ஸ் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கல் விஜிலண்ட்டோட லீடர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பாய்க்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் அந்த பண்டிட்ஸை வந்து என்ன பண்ணுவோன்னே தெரியாது, ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அந்த பண்டிட்ஸ் குரூப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.